Dear students, 11th standard maths chapter number 11 exercise number 11.8 பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவைப்படுற basic video ஒன்று பார்த்துடலாம். givenல see integrals of the form e power ax sin bx or else e power ax cos bx அப்படி கொடுத்திருந்ததுன்னா அதுக்கான right hand side value என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். ஸோ சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்தா e power ax e power a க்கு பதிலா 3 இருக்கு 3x into cos bx cos of இந்த b க்கு பதிலா 2 இருக்கு 2x அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை இன்டெகிரல் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டாம். டைரக்டா இந்த ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதுக்கான ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்கு. see e power ax ஒரு எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ sin bx ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ. இங்க e power x ஒரு எக்ஸ்போனென்ஷியல் cos is a trigonometry. அப்போ ஒரு எக்ஸ்போனென்ஷியலும் ஒரு ட்ரிக்னாமெட்ரியூ பக்கத்துல வரும்போது இதே ஃபார்மேட்ல e பவர் ax cos bx ஃபார்மேட்ல வரும்போது அதுக்கான ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன அப்படிங்கறது டைரக்ட் வேல்யூவா கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான டைரக்ட் ரிசல்ட் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு e பவர் axல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ e பவர் ax டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிடலாம். சிமிலர்லி இது சைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க e பவர் x காஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கும் சேம் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ தான். இங்க என்ன எழுதிருக்கோமோ அதுதான் கீழே எழுத போறோம். e பவர் ax டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம நான் பிராக்கெட்டுக்குள்ள என்ன எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு a எழுதி செகண்ட் ஒரு b எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு a எழுதி செகண்ட் ஒரு b எழுத போறேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் e பவர் x சைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சைன்ல ஸ்டார்ட் ஆனா நீ என்ன பண்ணணும்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷனை நெகட்டிவா எடுத்துக்கணும். மைனஸ் காஸ்ல ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா ஏ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கும் பிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு நடுவில் பிளஸ் அப்படிங்கிற ஆபரேட்டர் எடுத்துக்கணும். சி திஸ் ஒன் இஸ் மைனஸ் திஸ் ஒன் இஸ் பிளஸ். எப்போ பிளஸ் எழுதுறோம்? காஸ் வந்தா பிளஸ் எழுதுவோம், சைன் வந்தா மைனஸ் எழுத போறோம். ஓகே தென் ஃபைனலி கிவன் கொஸ்டின் சைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சைன்ல ஸ்டார்ட் ஆனதுனால நான் ஃபர்ஸ்ட் சைன் எழுத போறேன். இங்க சைன் பிஎக்ஸ்ன்னு இருக்கு, அதனால இங்க சைன் பிஎக்ஸா. ஸோ அடுத்த டேர்மா சைனுக்கு அடுத்த காஸ் பிஎக்ஸா அப்படின்னு எழுத போறேன். இப்போ அதே மாதிரி இங்க காஸ் பிஎக்ஸ் காஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால காசை ஃபர்ஸ்ட் எழுதி காசை ஃபர்ஸ்ட் எழுத போறேன். காஸ் பிஎக்ஸ் காஸ் எழுதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் சைன் பிஎக்ஸ் அப்படின்னு எழுத போறேன். ஓகே திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். இது கூட ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்சியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கிவன் கொஸ்டினா கிவன் இன்டெகிரல்ஸா ஆஃப் த கிவன் ஃபார்ம் இந்த ஃபார்மேட்டுக்குள்ள கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு இன்டெகிரேஷன் பண்ண வேண்டாம். டைரக்டா அதுக்கான ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம்மா இங்க ஒன்று இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு? எக்ஸாம்பிளா e பவர் 3x 3ங்கிறது என்ன? வேல்யூ ஆஃப் a உடைய வேல்யூ 3 இருக்கு. இப்போ ஏக்கு பதிலாக 3 இருக்கு. இன்டூ காஸ் ஆஃப் பிஎக்ஸ் காஸ் ஆஃப் பிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ பிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு டைரக்ட் ரிசல்ட் எப்படி எழுதணும்? டைரக்ட் ரிசல்ட்டை ஆல்ரெடி மேலே அதுக்கான ரிசல்டன்ட் பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னை பார்த்து இது ஃபில் பண்ணிடலாம். e பவர் ax டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். e பவர் ax ஏக்கு பதில் என்ன இருக்கு? 3. அப்போ e பவர் 3x டிவைடட் பை 3 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். பிக்கு பதிலாக 2 இருக்கு, 2 ஸ்கொயர். பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் a எழுதி அங்க b எழுதணும். வேல்யூ ஆஃப் a வந்து 3, வேல்யூ ஆஃப் b வந்து 2. இப்போ கொஸ்டின் காஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால நடுவுல பிளஸ் போடணும். ஓகே ரைட். இப்போ ரிசல்ட் காஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, காஸ் 2x இருக்கு. அப்போ ரிசல்ட் காஸ் 2x காஸ் எழுதிட்டோம். அப்போ அடுத்து சைன் 2x எழுதணும். ஓகே ஃபைனலா ஒரு ஆர்பிட்டரி வேல்யூ c வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினா இந்த ஃபார்மேட்ல கேட்டாங்கன்னா e பவர் ax cos bx ஆர் e பவர் ax sin bx கேட்டாங்கன்னா இன்டெகிரல்ஸா நீ நாட் ஓன்லி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போனாலும் இது மறந்துடவே கூடாது. கிவன் கொஸ்டின் இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா அதுக்கு டைரக்ட் ரிசல்ட் இது ரெண்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் சம்மா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மா. மேல இருக்கிற ரெண்டு தான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 11.8 இருந்து சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிஒன்.